இன்றைக்கு 2019-2020க்கான நிதிநிலை அறிக்கையில் நான் பேசும் பொழுது ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு கலை அறிவியல் கல்லூரி அப்துல் கலாம் ஐயா அவருடைய பெயரில் துவங்கப்படும்னு அறிவித்ததுக்கு நன்றி தெரிவித்ததோட என்னுடைய தொகுதியில் சில கோரிக்கைகள், என்னுடைய தொகுதிக்கு அரசு சார்பாக வருடத்திற்கு வழங்கக்கூடிய தொகுதி நிதியை தவிர புது திட்டங்கள் ஏதாவது ஒவ்வொரு துறை சார்ந்த 33 அமைச்சர்களும் ஒவ்வொரு அமைச்சரும் ஏதாவது ஒன்றை செய்தால் எதிர்காலத்தில் என்னை வாக்களித்த மக்களுக்கு நான் அந்த 5 ஆண்டு காலம் அங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருந்ததற்கு சரியாக இருக்கும் என்ற கோரிக்கையும், அதை கடந்து 7ஆம் வகுப்பு பாடத்திலே புதிதாக சேர்க்கப்பட்ட ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய வரலாற்றில் சில தவறான நிகழ்வுகள் குறைகள் இருக்கிறது. அவருடைய பெயர் முத்துராமலிங்கன் என்று இருக்கிறது என்பது சமூக ஊடகங்களிலே சில நாட்களாக பரவி கொண்டிருந்ததுக்கு இன்றைக்கு அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் அதற்கு முற்றுப்புள்ளி வைத்தார். அதே அவையிலேயே என்னுடைய கோரிக்கையை ஏற்று நிச்சயமாக 7ஆம் வகுப்பு பாடத்திட்டத்திலே அவருடைய பெயர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் என்று வரும் என்று அறிவித்தார். அதற்கு நான் அவையிலே கேட்டது, ஒரு நாட்டினுடைய பாரத பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி, ஒரு துணை ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய வெங்கையா நாயுடு, முன்னாள் பாரத ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி, இப்படி மம்தா பானர்ஜி, நம்ம அண்டைய மாநிலமாக இருக்கக்கூடிய ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு, சந்திரசேகர் ராவ், இப்படி மிகப்பெரிய பதவியில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் எல்லாம் தன்னுடைய பெயருக்கு பக்கத்தில் அவருடைய அடையாளங்களை இணைக்கின்ற பொழுது அவருடைய பெயரே 1957 சட்டமன்றத்தில் அவர் கையெழுத்திட்டதே பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் என்று தான் கையெழுத்திட்டிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய தேவர் சிலை சுப்பிரமணிய சாமி அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த தேவர் சிலையின் கீழே பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் என்று தான் இருக்கிறது. 1994 புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நந்தனத்திலே உருவாக்கிய ஐயாவினுடைய சிலையின் பெயருக்கு கீழே பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் என்று தான் இருக்கிறது. ஆகவே நீங்கள் பாடத்திட்டத்திலே அவருடைய பெயர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் என்று தான் வர வேண்டும் என்ற என்னுடைய கோரிக்கையை ஏற்று உடனடியாக அமைச்சர் அதற்கு நிச்சயமாக அப்படி வரும் என்ற உத்தரவாதத்தை வழங்கினார். அதற்கு அடுத்தாற்போல் ஏற்கனவே நான் வைத்திருந்த சில கோரிக்கைகளை நிறைவேற்றிய முதல்வருக்கு நன்றி தெரிவித்ததோடு மட்டுமல்லாது, சுதந்திர இந்தியாவிற்காக போராடிய மன்னர்களிலே சிவகங்கை சீமையை ஆண்ட மருது சகோதரர்களுடைய உயிர் தியாகம் மேன்மைப்படுத்தப்பட வேண்டும், அவருடைய தியாகம் போற்றப்பட வேண்டும். அந்த வகையில் முதல்வரிடத்தில் நான் வைத்திருந்த கோரிக்கைக்கு சட்டத்திலே இடமில்லை, ஒரு தீர்ப்பு இருக்கிறது, உச்சமன்ற தீர்ப்பு இருக்கிறது, அரசு இடங்களில் தனிநபர்கள் இது போன்ற தலைவர்களுக்கு சிலை வைப்பதற்கு அனுமதி கிடையாது என்று சொல்லியிருந்தார். சொந்தமாக நிலம் வாங்கியிருந்தால் அதற்கு அனுமதி தருகிறேன் என்று சொன்னார். அதற்கான இடத்தை நான் தேர்வு செய்திருக்கிறேன், உணவே நீங்கள் எனக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று முதலிடத்திலே கோரிக்கை வைத்தேன். இதை தாண்டி எம்ஜிஆர் அவர்களுடைய நூற்றாண்டு தினத்தை முன்னிட்டு சிறையிலே 10 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய ஆயுள் தண்டனை கைதிகளை விடுதலை செய்த இந்த அரசுக்கு நன்றி தெரிவித்ததோடு மட்டுமல்லாது, எங்கள் கமுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பன்னீர் கரிசல் குளம், நீராவி கரிசல் குளத்தை சார்ந்த 21 நபர்கள் கிட்டத்தட்ட 18 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருந்து அதில் 6 பேர் இறந்தே விட்டார்கள். மீது இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வயது முதுமை ஆகிவிட்டது. ஆகவே கருணையின் அடிப்படையில் இந்த அரசு அவர்களையும் விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வைத்த பொழுது அதற்கு சட்ட அமைச்சர் அதை என்ன ஏது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம், சமுதாயத்துக்கு அப்பாற்பட்டு அது அவர்களுக்கான நிதிகள், அந்த நீதி இருக்கும் பட்சத்தில் விதிகளுக்கு உட்பட்டு அது இருந்தால் அவர்களை விடுதலை செய்வதற்கு நாங்கள் ஆவணம் செய்கிறோம் என்ற உத்தரவாதத்தை கொடுத்தார்கள். இதை தாண்டி என்னுடைய தொகுதி சார்பாக என் சமூகம் சார்ந்த நிறைய கோரிக்கைகளை நான் முன்வைத்த பொழுது அத்தனையும் பரிசீலிப்பதாக ஏற்றுக்கொண்ட இவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்தேன். என் சமூகம் சார்ந்தும் என்னுடைய முக்குளத்தூர் புலிப்படை சார்பாகவும் என்னுடைய தொகுதி மக்கள் சார்பாகவும் நான் அவங்களுக்கு நன்றி தெரிவித்தேன். அப்படி சொல்லும் பொழுது அங்கே நான் பேசுகின்ற பொழுது துணை முதலமைச்சரும் முதலமைச்சரும் சில அமைச்சர்களும் சில கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லும் பொழுது நான் சொன்ன பதில், தொடர்ந்து இந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இல்லை. அப்படி இருந்திருந்தால் நான் கூவத்தூருக்கு சென்றிருக்க மாட்டேன். அம்மாவினுடைய ஆட்சி, அம்மா தியாகம் தன் உயிரை கொடுத்து உருவாக்கிய இந்த ஆட்சி நிலைக்க வேண்டும் என்று உங்களைப் போல் நினைக்கக்கூடியவர்கள் நானும் ஒருவனாகத்தான் இருக்கிறேன். மீண்டும் நான் தேர்தலில் போட்டியிடுவேனா, மீண்டும் நான் அரசியலில் இருப்பேனா என்பதை பற்றி எனக்கு தெரியாது. ஏகவே இந்த 5 ஆண்டுகளில் எனக்கு வாக்களித்த அம்மாவினுடைய ஆட்சி, அம்மாவால் அறிமுகப்படுத்தப்பட்ட நான், அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்ட நான், என் தொகுதி மக்களுக்கு நான் இந்த 5 ஆண்டுகளில் அந்த மக்களுக்கு ஏதாவது செய்தவனாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த ஒவ்வொரு துறை சார்ந்த அமைச்சர்களும் ஒவ்வொரு நலத்திட்டங்களை என் தொகுதிக்கு செய்தாலே அது வரலாற்றில் இடம்பெறும் என்ற நோக்கோடு அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற பட்சத்தில் எந்த நிலையிலும் என்னால் இவர்களுக்கு இந்த அம்மாவினுடைய ஆட்சி கலைப்பதில்லை, எனக்கு உடன்பாடு இல்லை என்பதை சொல்லியிருக்கிறேன். ஆனால்
காலங்கள் அரசியலை பொறுத்தவரை காலங்களும் நேரங்களும் தான் முடிவு செய்யும். அந்த நேரத்திலே வரக்கூடிய காலங்கள் நேரங்களை பொறுத்து என்னுடைய முடிவுகளும் இருக்கும். நன்றி. புலிப்படை தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை அடிக்கடி மாத்திக்கிறாங்க. என்னம்மா? ஆமா, நான் இப்பவும் சொல்கிறேன், இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு பேசுகிற சராசரி அரசியல்வாதி நான் இல்லை. நான் ஒரு சமுதாயவாதி. எனக்கு காரியம் பெருசா வீரியம் பெருசான்னு என்னை கேட்டிங்கன்னா எனக்கு காரியம்தான் பெருசு. என் சமூகம் சார்ந்த வளர்ச்சி, என்னுடைய சமூகம் சார்ந்த நலன், அது எனக்கு முக்கியம். என்னை பொறுத்தவரை இந்த அரசு மீது நான் வைத்த விமர்சனங்களில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ என்னுடைய தொகுதி மக்களுக்காகவும் என்னுடைய பதவி நான் ரெட்டையில் நின்று ஜெயிச்சிருக்கிறேன். அரசியல் இப்போ தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய விளக்கம் என்ன? அரசியல் சட்டத்தில் இது நம்ம தேர்தல் ஆணையத்தில் ஒரு கட்சியில் நின்று வெற்றி பெற்ற நான் அந்த கட்சிக்கு எதிராக வாக்களிக்கும் பொழுது என்னுடைய தகுதியை நான் இழந்துடுறேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏற்கனவே நான் இந்த பதவியை திறந்துடலாங்கிற முடிவில் இருக்கும் பொழுது வேண்டாம் என்ற முடிவு எடுத்தேன். எதுக்கு விடணும்? இப்போது இருக்கட்டும், இருக்கிற வரைக்கும் ஏதாவது நம்ம சமுதாய மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமாங்கிற ஒரு நப்பாசை தான். மற்றபடி வேறு எந்த விதமான அரசியல் மாற்றம் அதெல்லாம் கிடையாது. அன்றைக்கி வச்ச விமர்சனம் தான் இன்றைக்கும். நான் இன்னொன்று சொல்கிறேன், நான் முக்குளத்தோர் புலிப்படைங்கிற ஒரு அமைப்போட தலைவர். நான் எங்கே வேணாலும் போவேன். என்னுடைய வளர்ச்சி, என்னுடைய சமுதாய வளர்ச்சிக்கு யார் ஒருத்தவங்க உதவியாக இருக்காங்களோ உறுதுணையாக இருக்கான்னு சொல்கிறாங்களோ அவங்கள போய் சந்திப்பேன். அடிப்படையில் நான் இரட்டையில் நின்று ஜெயிச்சதுனால நான் மாற்றி எந்த கட்சிக்கும் ஓட்டு போட முடியும். நாளைக்கு வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலையே நான் இந்த இரட்டையில் நின்று ஜெயிச்சுட்டு அந்த கட்சிக்கு எதிராக போய் நான் பிரச்சாரம் நான் போகிறேன் போகலைங்க நான் முடிவெடுப்பேன். ஆனால் எதிராக என்னால் பிரச்சாரம் செய்ய முடியுமா? இன்னொன்று, சபாநாயகருக்கு எதிர்ப்பாக நான் ஒரு தீர்மானம் கொடுத்தேன். அந்த தீர்மானத்தை நான் வாபஸ் வாங்கினேன். உடனே முதலமைச்சரை மேலே போய் நான் சந்தித்து என்னுடைய சமுதாய கோரிக்கை 7 கோரிக்கை வச்சேன். 4 கோரிக்கைகள் நிறைவேற்றினாங்க. உடனடியாக நம்ம என்ன சொல்கிறோம், அன்றைக்கி எதிர்த்தீங்க, இன்றைக்கி உடனே போய் ராசி ஆகிட்டீங்களா, போயிட்டு சரண்டர் ஆகிட்டீங்களா? என்ன சரண்டர் ஆகிறதுக்கு என்ன இருக்குது? போய்ங்க ஒன்றுமே கிடையாது. எந்த விதமான தனிப்பட்ட எதிர்பார்ப்புகள் அவர்கிட்டையும் கிடையாது. அப்படி நான் எதிர்பார்த்து போனாலும் அவங்க செய்கிற மனநிலையிலையும் கிடையாது. என்னை பொறுத்தவரை நியாயமான கோரிக்கைகளாக இருந்தால் அவங்க ஏற்றுக்கிறாங்க, அதை செய்கிறதுக்கு முன் வர்றாங்க. ஸோ சபாநாயகருக்கு எதிராக நான் கொடுத்த தீர்மானத்தை திருப்பி வாபஸ் வாங்கினோட நோக்கம் என்ன? குறைந்தபட்சம் 35 பேர் எனக்கு 34 பேர் ஆதரவு கொடுக்கணும். அவையில் அதற்கான ஆதரவுக்கான நிலை இல்லை. அப்போது ஒரு நடிகர் கருணாசா இருந்து நான் ஜெயிச்சு வந்திருந்து இங்கே நின்று நான் தனியாக நின்று அசிங்கப்பட்டிருந்தால் பிரச்சனை இல்லை. நல்லதோ கெட்டதோ நான் ஒரு சமுதாயத்தினுடைய பிரதிநிதின்னு புரட்சி தலைவர் அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவ முக்குளத்தோர் புலிப்படையின் தலைவனா அந்த இடத்துல ஒரே ஒரு ஆள் நின்று அசிங்கப்பட விரும்பலை. அதனால தான் அதை வாபஸ் அதெல்லாம் அந்த மாதிரிலாம் ஏமாத்துறதுலாம் நான் தயாராக இல்லை. முக்குளத்தோர் புலிப்படைன்னு சொல்லித்தான் அம்மா சீட்டு கொடுத்தாங்க. அவங்க வாயால் மதுரையில் என்ன அப்படி தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஓட்டு எல்லாரும் போட்டாங்க. தொகுதிக்கு நான் நியூட்ரலாக தான் இருக்கிறேன். என் தொகுதியில் நான் பாரபட்சம் பார்த்து இவங்களுக்கு ஒன்று அவங்களுக்கு ஒன்றும் இங்கே ஒன்றும் செய்யவே கிடையாது. இது வரைக்கும் நான் தொகுதிக்காக ஒன்றும் செய்யலைங்கிறேனே. அதுதான் ஏங்க, நீங்கள் ஒரே ஒரு தொகுதியில் நான் சட்டமன்ற உறுப்பினர். தமிழ்நாடு முழுக்க முக்குளத்தோர் இருக்கான், மலேசியா உலகம் முழுக்க இருக்கான். அவனுடைய பிரதிநிதியாக தான் நான் இருக்கிறேன். அதனால் இந்த 2 பக்கம் வண்டி ஓட்டுற வேலையெல்லாம் கிடையாது. நான் தலைவனாக முக்குளத்தோர் புலிப்படைக்கு தான் தலைவன். சட்டமன்றத்தில் அந்த தொகுதிக்கு, திருவாடனை தொகுதிக்கு எல்லாருக்கும் பொதுவான ஒரு பிரதிநிதி. அந்த வேலையை நான் கரெக்டாக தான் செய்கிறேன். என்ன அடையாளப்படுத்தி நான் தான் சொல்கிறேன், நான் அரசியல்வாதி இல்லைன்னு தானே சொல்கிறேன். நான் சமுதாயவாதி தான். யார் ஆட்சியில் இருக்கார்களோ அவர்களுக்கு உங்களுடைய ஆதரவு. ஆமாம், இந்த ஆட்சி இப்போ எவ்வளோ நாள் இரட்டையில் தான் நாங்கள் நின்று ஜெயிச்சு, அதான விதி. அதாவது சட்டம் அப்படி இருக்குங்க. இல்லை, ஒருவேளை மாற்றம் ஏற்பட்டாலும் என்ற மாற்றம் இல்லை. அதான் அரசியல் முடிவுகள் நேரங்காலம் வரும்போது தான் முடிவெடுப்புன்னு சொன்னேன். நம்ம யார்கிட்டையும் கருத்து கேட்கணும், இல்லை கூட்டம் போடணும், எல்லார்கிட்டையும் ஒப்புதல் வாங்கிலாம் செய்யணுங்கிற நிர்பந்தம்லாம் எனக்கு கிடையாது. மெயினாக தான் பிரதர் 200% என் தொகுதி நான் ஓப்பனாக சொன்னேன். எந்த விஷயம் செய்யலை. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா அவையில் அமைச்சர் என்னுடைய தொகுதி அமைச்சர் என்னென்னலாம் செஞ்சேன்னு அவரே ஒத்துக்கிட்டார். அப்போ நான் என்னை எதுவும் செய்ய விடலை, எனக்கு எதுவும் செய்யலைங்கிறது அவரே வாக்குமூலமாக கொடுத்துட்டார். அது அவையிலையும் பதிவாயிருக்கு. அதனால் தொகுதி மக்களுக்கும் என் சமுதாய மக்களுக்கும் எதிர்கால சந்ததிகளுக்கும் என்னுடைய தலைமுறையினர்களுக்கும் ஏதாவது இந்த பதவி மூலியமாக செய்ய முடியுமா அப்படிங்கிறதான் என்னுடைய நோக்கம். அதனால் அந்த அரசுக்கு நான் இந்த பதிலை இன்றைக்கி சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கிறேன். ரொம்ப நன்றி.